நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் மழை பெஞ்சா யாருக்காச்சும் வெளியில போக தோணுமா? போர்வையை போத்திட்டு குப்பரக்கா அடிச்சு படுக்க தானே தோணும். அப்படிதாங்க எனக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு ஒர்க்குக்கு போகலாமா வேணாமான்னு டபுள் மைண்டாவே இருந்துச்சு. சரி போகலாமேன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். காலையில் என்னோட வேலையெல்லாம் முடிச்சு கார்டனில் தக்காளியெல்லாம் வளர்ந்துருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. அதை ஒரு பிடி பிடிச்சிட்டு அப்படியே நானும் கிளம்பிட்டேங்க. வண்டியில் ஏறி உட்காந்து முதல்ல நான் கண்ணாடி தான் பார்ப்பேன். பார்த்தது மட்டும் இல்லாமல் இப்படிதாங்க நான் டெய்லி நினைச்சிட்டு இருக்கேன். ஒர்க் எல்லாம் முடிஞ்சுங்க, ஈவினிங் டைம் வேற ஆயிடுச்சு. சரி ஏதாச்சும் சிறுதீனி சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு கடைக்கு கிளம்பி வந்திருந்தேன். இந்த கடைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஒரு சாண்ட்விச் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் சாண்ட்விச் சாப்பிட்றேங்க. நான் ஒரு பன்னீர் சாண்ட்விச்சும் அப்புறமா இதை சாப்பிட்டுட்டு விக்கெட்ஸ் ஆகாமல் இருக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு நன்னாரி சர்பத்தும் வாங்கியிருந்தேன். ஏன்னா சாண்ட்விச் அவ்வளோ ரஃப்பாக இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உயிரோட தான் இருக்கேங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பி வரவே மழையும் வந்துருச்சுங்க. அப்படியே மழை கூட சேர்ந்து நானும் வந்தேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மரத்து மேலே யாரும் உட்காந்துருக்கானே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ